அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. Fear God and keep his commandments, for this is the whole duty of man. ஏனென்றால் ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். For God shall bring every work into judgment with every secret thing, whether it be good or whether it be evil. மரித்ததற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அதன் பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. After death there is a resurrection followed by judgment. இந்த சாலமோன் ஞானி உயிர்த்தெழுதலை பற்றியும் ஒரு அறிவுடைய மனிதனாக இருக்கு. Solomon the wise had a knowledge about the resurrection. ஆனபடியினால் காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே நல்லது என்று சொல்லி இந்த அறிவாளியாகிய ஞானி தன்னுடைய வாக்கியங்களை முடிக்கிறார். That is why this wise man concludes his words by saying, let us hear the conclusion of the matter. Fear God and keep his commandments, for this is the whole duty of man. ஆனபடியினால் அருமையான சகோதரனே, சகோதரியே, Therefore, beloved brother, sister, அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, dear Christian friend, நாம் இந்த பூமியில் ஜீவித்தால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்க வேண்டும். if we live in this world, we should live with the hope of the resurrection. அதை குறித்து ஞானி திட்டமாக விவரிக்கிறார். The wise man explains this clearly. பிரசங்கியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியும். Ecclesiastes chapter 6 verse 3. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். If a man beget 100 children and live many years, so that the days of his years be many, and his soul be not filled with good, and also that he have no burial, I say that an untimely birth is better than he. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று, if a man beget 100 children அநேக வருடம் ஜீவித்து and live many years, தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும், if he obtains long life, அவருடைய ஆத்மா அவனுக்கு இருக்கிற அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும், and if his soul is not satisfied with all his wealth, கடைசியாக ஒரு பிரேத கல்லறை முதலாய் அவனுக்கு இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் ஒரு கருவழிந்த பிண்ட வாசி. if he does not have a grave to be buried in his death, an untimely birth, a stillborn child is better than he. ஒரு குழந்தையாக இந்த பூமியில் வெளிப்படாமல் தாயின் வயிற்றிலே அழிந்து போகிற அந்த கருவழிந்த பிண்டம் இவனை பார்க்கிலும் மேன்மையாக இருக்கு. A stillborn child that is dead already in the womb of the mother is better than this man. இதனுடைய பொருள் என்ன? What is the meaning of ஏன் this? ஞானி இவ்விதமாக எழுதுகிறார்? Why did the wise man write this? இந்த மனிதனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? Who gave this man this wisdom? அவன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தபோது தேவன்தான் ஒரு இரவு தரிசனமாகி இந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். When this man prayed to God one night, God appeared to him in the night and gave him this wisdom. சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் விளம்புகிற வார்த்தைகளாக இருக்கு. So all these words are words out of God's mouth. பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போகுமானால், If he does not have a burial or a grave, அந்த வசனத்தை நன்றாக உற்று கவனியுங்கள். pay careful attention to that verse. அவனுக்கு 100 பிள்ளைகள் இருக்கிறது. He has 100 children. அவன் அநேக வருடம் இந்த பூமியிலே ஜீவிக்கிறான். He lives many years. அநேக நண்பர்களை அவன் சேகரித்திருக்கிறான். Accumulates many friends. அவன் மேல் எந்த குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறதாக நாம் காண்கிறது We இல்லை. don't find any accusation against him. மனிதர்கள் மத்தியிலே பல வருடங்கள் இருந்து புகழ்வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க கூடும். He probably was a man of high esteem in society. 100 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 100 children. அவனுக்கு மிகுந்த செல்வம் இருக்கிறது. And he is wealthy. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு பிரேத கல்லறை இல்லாமல் போகுமா? Will such a man not have a grave when he dies? நாங்கள் ஊழியம் செய்கிற ஆந்திரா பகுதியில் வந்து பாருங்கள். You come and see in Andhra where I serve God. ஏறக்குறைய 1 ஏக்கர் 2 ஏக்கர் பரப்புள்ள ஒரு பெரிய இடத்தில் தான் அநேக கல்லறைகள் இருக்கிறது. There are many graves in a cemetery that spans about 1 or 2 acres. அந்த குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பன் மரிக்கும் போது அவர்கள் இருவரையும் அந்த பெரிய பரப்புள்ளதான அந்த இடத்திலே அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான கல்லறைகள் இருக்கு. When the parents of children die, they are buried there
and hundreds of graves there are like that. இப்படி இருக்கும்போது இந்த மனிதனுக்கு ஒரு பிரேத கல்லறை இல்லாமல் போகுமா? If this be so, will this wealthy man not have a grave? இங்கே சொல்லப்பட்டிருப்பது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து தான் சொல்லுகிறார். So what is mentioned here is about the hope of a resurrection. நீ அநேக வருடம் ஜீவித்து, If you live long for long, நீ 100 பிள்ளைகளை பெற்று, beget 100 children, பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், become a great rich man, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாமல் மரித்தால் அவன் கருவழிந்த பிண்டத்தை விட மோசம் என்று சொல்லுகிறார். if he dies without the hope of a resurrection, he is worse than a stillborn child. மனித சமுதாயமே, உனக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவசியமாக இருக்கு. Human society, you need a hope of the resurrection. இந்த அறிவை பெற்று அதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ மேன்மைப்படுத்தி ஒரு உன்னதமான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். God expects from you that you should know this thing and elevate your life to live according to this truth. ஆனபடியால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவோமா? Therefore, let us live and be changed so that we might have the hope of the resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுடைய மனக்கண்களை கர்த்தர் தாமே பிரகாசிப்பிப்பாரா. May the Lord enlighten the eyes of the mind of those who do not have this hope of the resurrection. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு முக்கியமான அறிவு என்று பரிசுத்த பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார். Writing to the Ephesian church, St. Paul says that in growing in the knowledge of Jesus, the growing in the knowledge of the power of resurrection is an important part. இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்படி எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார். He says that I might grow in the knowledge of Jesus Christ, that I might know him and the power of his resurrection and the fellowship of his sufferings. I have counted all things but dung and reckoned the loss of all things, so that by any means I might attain unto the resurrection of the dead. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு முதுகெலும்பாக இருக்கு. it is this hope of the resurrection that is the backbone of our Christian இப்படி life. ஒரு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த வேத புத்தகமும் நமக்கு அவசியம் இல்லையே. If there is no such resurrection, we do not need this Bible. புசிப்போம், குடிப்போம், ஒரு நாளைக்கு சாவோம், அதோடு கூட எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். Let's eat and drink, and one day we will die, and with that our history closes. தேவனுடைய சாயலின்படியேயும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்ட அருமையானவர்களே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? But you, beloved, who have been created in the likeness and the image of God, let us surrender our lives so that we might live with this hope. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed unto men once to die, but after this the judgment. மரித்ததற்கு பிறகு நியாயம் தீர்க்கப்படுகிற வரைக்கும் மனிதன் எங்கே போகிறான்? After he dies, before he is judged, where does man go? மனிதர்கள் எந்த இடத்துக்கு போய் சேருகிறார்கள்? Where does man go? அவர்கள் வாசமணுகிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? What will his habitation or dwelling place be like? எல்லாரும் ஒரே இடத்தில் போய் வாசம் பண்ணுகிறார்களா? Will all go to the same place? இல்லை, Not so. அதிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. There are distinctions. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth, and the truth shall make you free. இங்கே தானியேல் தீர்க்கதரிசி பூமியின் தூளில் நித்திரை அடைந்தவர்களில் அநேகர் சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய மகிழ்ச்சிக்கும் விழித்து எழும்புகிறார்கள் என்று சொல்லுகிறார். Many of them that sleep in the dust of the earth shall awake, some to everlasting life, and some to shame and everlasting contempt, says Daniel the prophet. ஆனபடியினால் ஒரு உயிர்த்தெழுந்த பிறகு வித்தியாசமான இடங்களுக்கு மனிதர்கள் அவர்கள் அவருடைய கிரியைகளுக்கு தகுந்தாற்போல் போய் சேருகிறார். This goes to prove that after a man is risen from the dead, according to how he lived in this world, he will occupy different places. அதுபோலவே மரித்த பிறகும் கூட எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் சேருகிறது. Even so, after death, people don't all go to the same place. நீதிமான்களாய் மரிக்கிறவர்கள் போகிற இடத்துக்கும் பாவியாய் மரிக்கிற ஒரு மனிதன் போகிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
those who die as righteous people go to one place, and those who die as wicked people, as sinners, go to another place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற அந்த கடைசி நேரத்தில் ஒரு தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த இரண்டு கள்ளர்களில் ஒருவனை பார்த்து இவ்விதமாக சொன்னார். When Jesus Christ was about to die, when he was crucified, he spoke to one of the two thieves who were crucified with him thus. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். One man was mocking at Jesus. இன்னொருவனோ அவனை பார்த்து கண்டிக்கிறான். The other thief was rebuking the thief who mocked. நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். We are being punished justly. நாம் தவறு செய்திருக்கிறோம். We have done wrong. ஆனபடியினால் நாம் இவ்விதமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். So we have been punished. ஆனால் இவரோ ஒரு தவறும் செய்யாமலே இவர் நம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். But this man, having done nothing wrong, he has been crucified with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் அவனை பார்த்து இவ்விதமாக சொல்கிறார். Looking at that thief, the Lord said, இன்றைக்கு நீயும் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். today thou shalt be with me in paradise. மற்றவனை பற்றி ஒரு அறிவிப்பும் கிடையாது. To the other man, there was no such statement made. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் தேவனுக்கு பயந்து இந்த பூமியில் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் மரித்த பிறகு வித்தியாசமான இடங்களுக்கு போகிறார். Therefore, those who fear God and keep his commandments, when they die, they go to different places. பாவிகள் இந்த அனுபவம் இல்லாத வேறொரு இடத்துக்கு போகிறார். And sinners who do not have this experience, they will go to another place. அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். About this, Jesus himself speaks about something in Luke chapter 16. ஐஸ்வர்யவான் லாசரு என்றதான இரண்டு பேரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். The Lord Jesus Christ spoke about two people. One was a rich man, the other a beggar named Lazarus. ஐஸ்வர்யவான் மரித்து வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு போய் சேருகிறார். The rich man died and went to a place of torment. ஆனால் லாசரு என்ற ஒரு மனிதனும் மரித்து அவன் ஆபிரகாமின் மடி என்று இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்கு போய் சேர். But Lazarus, he died also and went to Abraham's bosom, a place of rest. இந்த ஐஸ்வர்யவானை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written about this rich man? அவன் சம்பிரமமாக ஜீவிக்கிறான். He lived sumptuously. ஆனால் யாருக்கும் தீமை செய்ததாக நாம் காண்கிறதில்லை. We don't see him doing evil to anyone anywhere. ஒரு பக்கத்தில் அவன் ஒரு இரக்கமுள்ள மனிதனாக இருக்கிறான். On the other hand, he was in fact a merciful man. இவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டிலே பருக்கள் நிறைந்தவனாக இந்த ஏழை லாசரு நாள்தோறும் இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை சாப்பிட்டு பிழைத்து கொண்டு வருகிறான். Such a rich man with a beautiful house permits a beggar full of sores to sit at his gate and to eat of the crumbs that fall from the master's table. நாய்களும் வந்து அவருடைய பற்களை நக்கி கொண்டிருக்கிறது. His dogs came and licked the sores of that man. இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே இப்படி ஒரு மனிதன் இருக்க அவன் சம்மதித்திருக்கிறானே. That rich man has allowed such a beggar to come and sit in his house. ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு ஐஸ்வர்யமா சம்பிரமமுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறான். At the same time, he lived a luxurious life. ஆடம்பர வஸ்திரங்கள் உடுத்தி இருக்கிறார். Fashionable clothes. வசதியான வீடுகளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Comfortable luxurious houses. தேவனை பற்றிய அறிவில்லாமலே அவன் மரித்து போகிறான். When he died without any knowledge of God. அதைத்தான் ஞானி சொல்லுகிறான், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை. That is why the wise man says, fear God and keep his commandments, for this is the whole duty of man. இவன் தேவனுக்கு பயப்படவும் இல்லை, அவருடைய கற்பனைகளை அறிந்து அதை கைக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கவும் இல்லை. This rich man did not fear God or surrender to keep his commandments. இவன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டான். He did not do or perform his duty. அதுதான் அவன் மேல் உள்ள ஒரு பெரிய குற்றமாக இருக்கு. That was the basic accusation against him. அருமையானவர்களே, மனிதன் மேல் விழுந்த கடமையை செய்ய ஒரு மனிதன் தவறினால் அவருடைய முடிவு நரகம் என்று சொல்லுகிற வேதனை உள்ள ஒரு இடமாக இருக்கு. Beloved, if a man fails to perform his duty, his place will be a place of torment called hell. தாங்கள் செய்கிற
சன்மார்க்க ஜீவியத்தில் திருப்தியாக இருக்கிறார். Some are satisfied with their moral living. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, Well, I'm not going to do evil to anyone. யாரையும் கெடுக்க கூடாது, I'm not going to defile anyone. நான் வரைக்கும் அமைதியாக ஜீவித்து போனால் போதும். Well, I will be silent alone with myself. அதுதான் சரியான ஒரு அனுபவம் என்று சொல்லித்தான் அநேகர் அதிலே திருப்தியாக இருக்கிறார். They are satisfied with this, claiming that this is right. நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்கலாம், Well, you may be a harmless person, ஆனால் உன்மேல் விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. but remember you have a duty to perform. உன்னை சிருஷ்டித்த தேவன் யார், உண்மையான தெய்வம் யார் என்று நீ அறிய வேண்டும். You have to know and find out who is the true God, the God who created you. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ளவைகளை அறியும்படியாக உன்னுடைய நாட்களில் எவ்வளவோ நாட்களை செலவழிக்கிறாய். You have spent so many days to find out and do research on things that have been created by God. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. The earth is the Lord's and the fullness thereof. வானமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தருடையவை. The heavens and those that are therein are the Lord's. இவைகளை சிருஷ்டித்த தேவன்தான் உன்னையும் சிருஷ்டித்தார். And the God who created those things created you too. அப்படியானால் உன்னை சிருஷ்டித்த தேவன் யார்? If that be so, who is that God who created you? எதற்காக உன்னை சிருஷ்டித்தார்? Why did he create you? உன்னிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What does he expect from you? நீ என்ன செய்ய வேண்டும்? What should you do? இவைகளை அறிவது உன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. Finding out these things is your duty. நீ வேறொரு தீமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நரகத்துக்கு போவதற்கு. To go to hell, you don't have to do any other evil. உன்னை சிருஷ்டித்த தேவனை அறியாமலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்காமலும் அதற்கு ஒப்பு கொடுக்காமலும் இருப்பதே ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. Ignoring your God, failing to keep his commandments, that is a great sin in your life. இந்த பாவம் நரகம் என்கிற வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. That sin will drag you to a place of torment called hell. ஆனபடியினால் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, Wherefore, beloved brother and sister, உன்மேல் விழுந்த ஒரு கடமை உண்டு. you have a duty to do. சூரியனுக்கு கீழே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதன் மேல் விழுந்த கடமை ஒன்று உண்டு. There is a duty that every man living under the sun has to perform. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், You may belong to any religion. நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக You இருக்கலாம், may belong to any caste. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, No matter who you might be, எல்லா மனிதர் மேல் விழுந்த கடமை இருக்கிறது. there is a duty for every man to perform. உன்னை சிருஷ்டித்த தேவன் யார்? Who is that God who created you? கோடிக்கணக்கான தெய்வங்களை வழிபடுகிற இந்த பாரத தேசத்தில் தான் நாம் குடியிருக்கிறோம். We are living in India, a land where people worship crores of gods. மனிதனை சிருஷ்டித்த தேவன் ஒரே ஒரு தேவன். But there is just one God who created man. என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other gods before me. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் மத்தியிலும் மனிதர்கள் மத்தியிலும் என்னை அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. For there is no other name given in heaven or on earth or amongst men besides this one name. அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். That is the name of ஒரு Jesus. மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவனை அறிய வேண்டும். A man should know that God who created him. ஆனபடியால்தான் சங்கீதக்காரன் தெளிவாக எடுத்து விளம்புகிறார். That is why the psalmist explains clearly, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. blessed are the people whose God is the Lord. கர்த்தரும் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Blessed are the people who have chosen God to be their inheritance. கோடிக்கணக்கான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறதான இந்த பாரத தேசத்தில் உண்மையான தன்னை சிருஷ்டித்த தேவனை யார் என்று அறிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர். Amongst the crores of gods being worshipped in this India, blessed are those people who have discovered the true God who created them. ஏனென்றால் அந்த தேவன் மரண பரியந்தம் உன்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே அவர் சேர்த்துக் கொள்வார். For that God, he will be your guide even unto death, and eventually he will receive you up into glory. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அரசாட்சி செய்து கொண்டிருந்த தலை சிறந்த ஒரு ராஜாவாக காணப்பட்ட தாவீது ராஜா இவ்விதமாக தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். David,
who was the king of over all Israel, one of the leading kings, the best kings of Israel, made this prayer. நீர் உம்முடைய ஆலோசனையின்படி அடியேனை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீராக. Thou shalt guide me with thy counsel, and afterward receive me up into glory. உண்மையான தேவன் மனிதனை நடத்த வேண்டிய வழியிலே அவர் நடத்துவதற்கு தேவையான ஆலோசனை உள்ளவராக இருக்கு. The true God has the right counsel to guide man and tell him the way he should walk. இந்த தேவனை அறிந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று முடிவிலே மகிமைக்குள் பிரவேசிப்பதே மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம். Growing in the knowledge of that God, keeping his commandments and knowing him, that is the will of God concerning man. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். We are in the last days. தேவனை அறிந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நம்மை சமர்ப்பிப்போமா? Let us surrender to know God and keep his commandments. ஒரு மேலான நம்பிக்கையோடு கூட இந்த பூமியில் ஜீவிக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us surrender to live in this world with that supreme sublime knowledge. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். Jesus Christ is coming soon. இந்த உலக ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக The போகிறது. kingdoms of this world are going to come to an end. ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற ஜனத்தையோ ஒரு அசைவில்லாத ராஜ்யத்துக்காய் தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். But God is preparing those people who fear him and keep his commandments to inherit an unshakable kingdom. இந்த வசனங்களை கேட்கிற யாவரையும் அந்த மேலான அனுபவத்துக்கு கர்த்தர் தாமே நம்மை தகுதிப்படுத்துவார். May the Lord prepare all of us who are listening to this word for that unshakable kingdom. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of the Lord. மகிமையோடு